வெய்ய வினை இரண்டும் வெந்தகலனையுருகி பொய்யும் பொடியாகாது எஞ்சேன் செய்ய திருவார் பெருந்துரையா தேருங்கு செந்தி மருவா சிதம்பரம் என்றழைக்கப்படும் தில்லை நகரம், சைவமும் தமிழும் கோலோச்சுமிடம் என்று போற்றப்படும் தில்லை நடராசன் கோயிலில் தமிழுக்கு தடை. அன்று தேவாரம் திருவாசகத்தை தில்லை கோயிலில் பூட்டி முடக்கினார்கள் தீட்சிதர். அவை மீட்கப்பட்ட பின்னரும் 1000 ஆண்டுகள் கடந்த பின்னரும் சிற்றம்பலத்தில் தமிழ் ஏறக்கூடாது, தமிழன் பாடக்கூடாது என்று தடை விதித்தார். தீட்சிதர்கள் ஆட்சி செய்யும் அந்த தில்லை கோயில் இதுதான். சாதியை மறுத்து போராடிய குற்றத்துக்காக நந்தன் முதல் வள்ளலார் வரை நம் முன்னோர்கள் பலரையும் கொன்று சோதியில் கலந்ததாக கதை எழுதிய கோயில் இதுவேதான். இப்போது நீங்கள் காணவிருப்பது கதை அல்ல, நம் கண் முன்னே நடந்த போராட்டம், நந்தன் தொடங்கிய அந்த போரின் தொடர்ச்சி. கடைபிடிக்கப்பட்ட வந்த மொழி தீண்டாமை, சாதி தீண்டாமை ஆறுமுகசாமி அவர்களுடைய காலம் தொட்டு இன்றையோட முடிவு கட்டப்படுகிறது. சிவனடியார் ஆறுமுகசாமி இன்னைக்கு சிற்றம்பலம் மேடையிலே தேவாரம் பாடி வழிபடலாம் என்றது தீட்சிதர்களுடைய அனுதாபம் அல்ல, அரசாங்கத்தினுடைய கருணை அல்ல. ஆறுமுகசாமி அவர்களின் கோரிக்கைக்காக களத்திலே நின்று கடந்த 1 ஆண்டு காலமாக போராடிய மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர்கள் இளைஞர் முன்னணி, விவசாயிகள் விடுதலை முன்னணி, புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி, விடுதலை சிறுத்தை தோழர்கள், பாமகவை சேர்ந்த ஆர்வலர்கள், மனித உரிமை பாதுகாப்பு மையத்தைச் சேர்ந்த தமிழகம் தழுவிய வழக்கறிஞர்கள் குழு, கடலூர் தமிழ்ச்சங்கம், திராவிட கழக தோழர்கள், கோட்டை முதல் குமரி வரை அவர்களுடைய கருத்தளவிலே போராடியதால் இன்றைக்கு இந்த வெற்றியை ஈட்டிருக்கின்றோம். இந்த வெற்றியை, உரிமையை இழுத்துக்கொண்டு கள்ளக்காதல் ஓடிப்போவது போல தமிழக காவல்துறை நடத்த முயற்சிக்கிறது. உங்களுக்கு வேண்டியது சிற்றம்பலம் மேடையிலே தமிழ் பாட வேண்டும். ஆறுமுகசாமியை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் பாட வைக்கிறோம். ஊர்வலமோ, உணர்வார்களோ, பக்தர்களோ ஒன்று திரண்டு ஊர்வலமாக செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன், இல்லை என்றால் நான் கைது செய்வேன் என்று சிதம்பரம் ஏஎஸ்பி அவர்கள் நமக்கு கடுமையான உத்தரவு போட்டார். ஐயா ஏஎஸ்பி அவர்களே, தமிழிலே இன்றைக்குள் பாடியாக வேண்டும், 12 மணிக்குள் பாடியாக வேண்டும் என்ற அவசரம் எங்களுக்கு இல்லை. பல நூற்றாண்டுகளாக இன்றைக்கு மொழி தீண்டாமைக்காக, சாதி தீண்டாமைக்காக தெற்கு வாயிலே நுழைந்த நந்தன் கொலை செய்யப்பட்டார். ஆறுமுகசாமி அடித்து கைவிடப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பல ஆண்டு காலமாக போராடும் பொழுது நீங்கள் சொல்லுகின்ற வழித்துறைகளோ, வினாடி
எங்களுக்கு பொருட்டல்ல. சிறை செல்லவும் தயார், சிற்றம்பல மேடையிலே தீண்டாமை ஒழிக்க என் உயிரை விடவும் தயார் என்ற சிவனடியார் ஆறுமுகசாமியின் கோரிக்கைக்காக பின்னே நிற்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள், சுயமரியாதைக்காரர்கள், கம்யூனிஸ்டுகள் எந்த தியாகத்திற்கும் தயார் என்றுதான் இன்றைக்கு களத்தில் நிற்கிறோம். உங்களுடைய கருணைக்காகவோ உங்களுடைய அனுதாபத்திற்காகவோ நாங்கள் காத்திருக்கவில்லை. அன்பார்ந்த நண்பர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை நாளைக்கு இல்லாமல் போகலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜ்வால் சிவனடியார் ஆறுமுகசாமியோ காவிய செல்வனோ மற்ற தோழர்களோ இல்லாமல் போகலாம். ஆனால் பார்ப்பனியத்துக்கு எதிரான போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், மொழி தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் நம் முன்னோர் காலத்திலிருந்தே வழி வழியாக தோன்றி பெரியாருடைய தலைமையிலே பின்னாடி வந்து இன்றைக்கு நம்மளுடைய களத்திலே நேருக்கு நேர் சந்தித்து இன்றைக்கு வெற்றியை ஈட்டிருக்கின்றோம். இந்த வெற்றியோடு இது முடியாது. இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும். சிற்றம்பல மேடையிலே எந்த ஒரு பக்தரும் தேவாரம் பாடி வழிபட நிரந்தரமான ஒரு உரிமையை நிலைநாட்டப்பட வேண்டும். நந்தன் நுழைந்த தெற்கு வாயில் தீண்டாமை சுவரை அகற்றும் வருங்கால சந்ததியினருக்கு அவநம்பிக்கை வரக்கூடாது. சிவனடியார் ஆறுமுகசாமியினுடைய தவறாத தியாகமான அர்ப்பணிப்பான போராட்டம் சுயமரியாதை உள்ள பக்தர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். தங்களாலும் போராடி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை சிவனடியார் ஆறுமுகசாமி ஏற்படுத்தியிருக்கிறார், எங்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த மனித உரிமை பாதுகாப்பு மையம் மீது நம்பிக்கை வைத்து 2000 வருடம் முதல் கொண்டு ஐயா உங்களால் தான் செய்ய முடியும், என்னை பாட வைக்க முடியும், சிற்றம்பல மேடையிலே தீண்டாமை ஒழிக்க முடியும். நான் தனி ஒருவன் பாடுவது முக்கியம் அல்ல, அவருடைய அனுதாபத்தால் பாடுவது அவசியம் அல்ல என்று நாங்கள் சின்னஞ்சிறிய வயதினராக இருந்தாலும், கம்யூனிஸ்ட கருத்துக்களை உடையவராக இருந்தாலும், நாத்திகராக இருந்தாலும் எங்களுடைய நேர்மையையும் எங்களுடைய தியாகத்தையும் எங்களுடைய போராட்ட குணத்தையும் மதிப்பிட்டு ஐயா அவர்கள் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் எங்களிடம் நம்பி எங்களோடு தொடர்ந்து போராடி வந்ததற்கு எங்கள் மனித உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய வழக்கறிஞர் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களோடு